வணக்கம், இது உங்கள் கேவிபி நியூஸ். கோவில்பட்டி அருகே சிப்பிப்பாறை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு கால பைரவருக்கு சிறப்பு பூஜை. திரளான பக்தர்கள் பங்கேற்பு. கோவில்பட்டி அருகே உள்ள சிப்பிப்பாறை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வர பகவான் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு கால பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இன்று வைகாசி தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு ஸ்ரீ சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் அமைந்துள்ள கால பைரவருக்கு மஞ்சள், பால், தயிர், நெய் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. பூஜைகளை அர்ச்சகர் பைரவசாமி செய்திருந்தார். பூஜையில் மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, சாத்தூர், விருதுநகர், ராஜபாளையம், கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தடியங்காய் விளக்கேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கையில் கயிறு கட்டப்பட்டது. பின்பு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. பூஜை ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி பழனிவேல் செய்திருந்தார். மேலும் தகவல்களுக்கு 9442243811 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். பார்வதி பதஹே ஹர மகாதேவ. நமது சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வர ஆலயம் சிப்பிப்பாறை. இந்த ஆலயத்துல சிறப்பு என்னவென்றால், ஸ்ரீ கால பைரவருக்கு பிரதி மாதம் ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆன்மீக பக்த கோடிகள் அனைவரும் இங்க வந்திருந்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி தடியங்கால விளக்கு இழுக்கு எண்ணெய் ஊற்றி மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாங்க நிறைய பேரு. இங்க வர்ற பக்தர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. கல்யாணம் ஆகாத தம்பதிகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் நிவர்த்தி ஆயிருக்கு. தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சீரும் சிறப்புமா எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. கோயில்பட்டியில இருந்து பக்கத்து ஊர் கிராமத்துல இருந்தே நிறைய பேரும் போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கால பைரவர் எல்லா நலனையும் பலனையும் கண்டிப்பாக அனுகிரகத்தோட கொடுப்பாரு. நீங்களும் பக்தர்கள் அனைவரும் எல்லாரும் ஆலயத்திற்கு வந்திருந்து சுவாமியை தரிசனம் செய்து பிரசாதம் பெற்று செல்லுமாறு அன்புடன் சொல்றேன்.